Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிளான ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லேட்டாக எழுந்துட்டீங்க இல்லை வெளியே போயிட்டு வந்தீங்க, டக்குன்னு ஒரு ரைஸ் பண்ணணும், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோன்னா இந்த ஆனியன் ரைஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிட்டே போகிறது. அந்த மாதிரி சமயத்தில் தக்காளி இல்லாமல் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. தொட்டு சாப்பிட்றதுக்கு தயிர் இல்லைனா அப்பளம் இருந்தால் போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இந்த ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்க போகிறோம். ஜீரகம் நல்லா பொரியணும், கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட் தான் இது வரைக்கும். நீங்கள் சாட்டே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பருப்பு ஈவனாக பொன்னிறமாக மாறும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட நிறைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு இந்த சாதம் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா காரம் காஞ்ச மிளகாலேருந்து வரும், பச்சை மிளகாலேருந்து வருது, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, சாம்பார் பொடி 4த்துலேருந்து தான் வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நான் தோலோடு தான் இடிச்சிருக்கேன். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் முன்னாடி எண்ணெயில் சேர்த்துருங்க. காஞ்ச வேர்க்கடலைனா நீங்கள் இந்த மாதிரி நடுவில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஹீரோ இன்க்ரீடியண்ட்டான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி இன்னைக்கு குக் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் மெல்ஸாக கட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமே குக் ஆகிடும். எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? பெருசாக சாப்பிங் வேலையெல்லாம் இல்லைங்க, வெங்காயம் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ரைஸோட கலரே நம்மளுக்கு ரொம்ப அப்படைசிங்காக இருக்கும். தக்காளியே சேர்க்காமல் கலர் அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயமும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொடியாக சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகணுங்கிறதுனால அதை நான் ஃபஸ்ட்டே சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் குக்காக மஞ்சள் பொடியோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு போயிடும். இந்த ரைஸ் கூட நீங்கள் தயிர் இல்லைன்னா அப்பளம் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த ரைஸுக்கு நல்ல ஒரு பிரைட் கலர் கொடுக்கறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் பொடி காரம் கொடுக்காது, ஆனால் நல்ல ஒரு பிரைட் கலர் கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலாவும் இல்லைன்னா கடைசியாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கை விடாமல் கலரிட்டே தான் இருக்கணும். சாம்பார் பொடியிலேருந்து பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். நான் 1 கப் பச்சரிசியை கொஞ்சமாக உப்பு போட்டு வெடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காய மசாலா கூட நம்ம குக் பண்ண அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்க்கும் போது நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சூடான சாதம் சேர்க்குறதோட சாதத்தை குக் பண்ணிவிட்டு நல்லா படர்த்தி ஆற விட்டுட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்கிறதுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணும். சாதத்தில் இந்த மசாலாலாம் ஈவனாக பரவற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அப்போ தான் இந்த சாம்பார் பவுடரோட பச்சை வாசனை போகும். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணிவிட்டு இது மேலே தூவி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஆனியன் ரைஸ் ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இந்த ரைஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.